பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக வேதனை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவானதா அல்லது தீமைக்கு ஏதுவானதா என்று தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த வேதனை அவனை உருவாக்கினதை தவிர அவனை அழிவுக்கு கொண்டு போகவில்லை என்று பார்த்தோம். இந்த நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் யோபோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். யோபு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் அந்த தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கே தெரியாமல் சில வேதனைகள் வருகிறது, நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு 1வது அதிகாரத்திலே 3 தொடக்கம் 15 வரையான பகுதிகளில் பார்க்கிறோம். அங்கே ஒரு குமாரர்களோடு எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் விருந்து கொண்டு இருக்கும் பொழுது சபையர் வந்து அங்கே எல்லா விதமான கழுதைகளையும் மாடுகளையும் கொண்டு போய்விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. 16வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஆடுகளை எல்லா வேலைக்காரர்களையும் அப்படியே ஒரு அக்கினி இறங்கி பட்சித்து சுட்டரித்து போட்டது என்று செய்தி வருகிறது. இப்படியாக 17வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே வேறொரு கல்தியர் பவுஞ்சா ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போனார்கள் என்று அங்கே சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு உண்டான எல்லா சொத்தும் அழிக்கப்பட்டு போகிறது. 19வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அவனுடைய வீட்டில் மூத்தமானுடைய வீட்டில் எல்லாரும் அங்கே விருந்தில் இருக்கும் பொழுது அந்த வீடு விழுந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் செத்து போகிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆக சொத்து இழக்கப்படுகிறது, அவனுடைய பிள்ளைகள் இறக்கிறார்கள். வறுமையானவனாய் அங்கே வேதனையின் உச்சத்தில் நிற்கின்ற வேளையில 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 7 தொடக்கம் 10 வரையான வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது, அவனுடைய உடலெங்கும் ஒரு கொடிய பருக்கள் அவனுடைய உடம்பெல்லாம் பூக்களங்களாய் நிரம்பினது. அவன் உடுத்த முடியாதவனாய், நேரத்தால கூட சுருண்ட முடியாதவன் ஒரு ஓட்டு துண்டை எடுத்து தன்னுடைய பொக்களங்களை உடைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிற பிரியமானவர்களே. அவனுடைய மனைவி அத்தனை தூசித்து செத்து போட்டு சொல்லுகிறார். ஆனால் அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 13வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்லுகிறான், நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, நான் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். அவனுக்கு எவ்வளவு வேதனை, தாங்க முடியாத வேதனை, உடல் வேதனை, மனசுல வேதனை, தாங்க முடியாத கஷ்டம், அவனுக்கு எல்லாம் விளந்து நிற்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய வேதனையிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்று நம்பினான். அந்த வேதனை மத்தியில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் நம்பினான். அவன் ஆண்டவரை நோக்கி நம்பினதுனால, அந்த நம்பிக்கை உறுதியா இருந்ததுனாலதான் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு 10,000 ஆடுகளை கொடுக்கிறார், 6,000 ஒட்டகங்களை கொடுக்கிறார், 1000 ஏர்களை கொடுக்கிறார், 1000 கழுதைகளை கற்றுக் கொடுக்கிறார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். மிகவும் அழகான, லோகத்தில் இதுக்கு முதல் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று சொல்லப்படுது. அவ்வளோ அழகான பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வேதனை, கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற வேதனை, கவலை, பாடு, கஷ்டம், கண்ணீர், அது நம்மளை அழிவுக்கு கொண்டு போறதுக்கு அல்ல, அது நமக்கு நன்மையை உண்டாக்க, நமக்கு மகிமையை உண்டாக்குறதுக்காகவே இந்த வேதனையும், இந்த பாடுகளும், இந்த கண்ணீரும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரும் வேதனையின் மத்தியிலும் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மள ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.